என்னடா? கட்டத்தோட ஆளுங்க நம்ம பூச்சி பண்ணி போட்டு அடிச்சிருக்காங்க தல. கட்டதுரைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. தல பூச்சி பண்ணி கொண்டு இன்னைக்கு முடிவு பண்றேன்டா. இந்த கைப்புள்ளையா அந்த கட்டதுரையான்னு எல்லா வண்டிய அமுக்குடா ஆவன. ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. என்ன கோடுது? இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும். சரி, என்ன விஷயமா இங்க வந்த? என் சங்கத்தால அடிச்சவன் அவன். காதுல விடல, கொஞ்சம் பக்கத்துல வந்து சொல்லு. நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன். என் ஆள் அங்க வருவான், சொல்லி விடு. சரி தல. அடிச்சது எவன்டா? என்ன டாவா பிச்சுடு. டாய் கட்டதுர, நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தீனா என் ஆளை அடிச்சு பாரு. நான் ஒத்துக்கிறேன், உன் தாய் பத்துனிங்கிறத ஒத்துக்கிறேன். நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கியும் காணா. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. இது வரைக்கும் யார் என்னை தொட்டதில்ல. போன மாசம் தானே நான் அடிச்சேன். அது போன மாசம். நான் சொல்றது இந்த மாசம். இப்ப போறேன், ஆனா திரும்பி வரமாட்டேன்னு சொல்ல வந்தேன். வேணா வேணா, வலிக்குது, அழுதுருவேன் அழுதுருவேன். டேய் அது குடுறா. என்ன அது? இத வரும் பாரு. இது எதுக்கு? நம்பர் சொல்ற மாப்ள. ஐயோ காலு, ஐயோ காலு 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 காலை உடைச்சு விட்டாங்க. தல இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா. பேசாதடா, ஓடி போயிட்டு ஓவர் நான் கேக்குறேன். அசிங்கப்படுத்திட்டீங்களா? நிறுத்து தல. ஏன் ஒண்ணு கேளுங்க. ஏன் ஒண்ணு? ஊர்ல ஆளை கூட்டு வரதான். ஆளுங்க ஊர்ல ஒரு பையன் இல்ல. ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. பக்கத்து ஊர்ல வந்து லாரி ஆளை கூட்டி வர. அது எனக்கு அவமானம். அதத்தான் நாங்களும் திங்க் பண்ணோம். பேசாத நீ. என்னதல நொன்ற கால்ல போட்டானோ. எதிரி நம்ம 100 அடி அடிக்கும் போது ஒரு அடி தவறி நம்ம மேல விழத்தாண்டா செய்யும். அந்த அடி கால்ல வந்துருச்சு. அடேங்கப்பா, அடி கொடுத்த கைப்புள்ளிக்கே உடம்புல இத்தனை காயம்னா அடி வாங்கின உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறியா நீ? இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. யாரு காரு? ஏய், கட்டத்துல அடிச்சிடாம கத்திய கொடுத்து ஆள் அடிச்சு விட்டுக்காடா. ஓடுங்கடா. ஹலோ ஹலோ, அடடா, உசுருக்கு ஆபத்து வர நேரம் பார்த்து ஓடவிடாம ஆக்கிட்டாங்களே. நான் சொல்றத கேளுங்க. ஒண்ணு கேட்க வேணாம். அட போ, ஓடு. அட உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணுங்க. ஒரு விஷயம் நீ சொல்ல வேணாம், போ. அட வண்டியை நிறுத்துறீங்களா? ஐயோ, வளைச்சு வரானே. மறைச்சிட்டாயா. ஹலோ, போதும், நிறுத்திக்கிறோம். இதோட பூராத்தையும் நிறுத்திக்கிறோம். முடியாது, எனக்கு அட்ரஸ் தெரியணும். அட்ரஸா? ஏப்பா அங்க காலை ஒடிச்சு விடலாம் பத்தாதா? நீ வீட்டுக்கு வேற வந்து அடிக்கணுமா? லூசு. லூசா? ஆமாயா, நான் ஊருக்கு புதுசு, எனக்கு ஒரு அட்ரஸ் தெரியணும். இங்க பாருடா, ஊருக்கு புதுசாமுல்ல, நல்லா கிளப்புறாங்கடா பீதிய. உனக்கு யார் அட்ரஸ் வேணும்? வேலாயுதம். வேலாயுதமா? அவருக்கு நீ என்ன வேணும்? நீ எது கேக்குற? நான் அவரோட பேரன். நானும் தான். இதுல யாரு முத பேரன்? அது அங்க போய் முடிவு பண்ணிக்கலாம். ஆமா, எதுக்காண்டி இங்க வந்திருக்க? ஊர்ல ஒரு சின்ன பிரச்சனை. எப்பா உன் ஊர்ல பிரச்சனை இந்த ஊருக்கா வர்றது? இது சாதாரண ஊர்லப்பா. இங்க குழாய திறந்தா தண்ணி வராது, ரத்தம் தான் வரும். ரத்த பூமி. சரி, எங்க போயிட்டு வர? பாக்குற இல்ல, 10 உசுர உரு தெரியாம செதச்சிட்டு வந்திருக்க. செதச்சிட்டு சட்டை கிழிஞ்சிருக்கு. சண்டைனா சட்டை கிளியத்தாயா செய்ய. சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு? நல்லா கேக்குறாங்கயா டீட்டெயில். அட்ரஸ் கிடைக்குமா கிடைக்காதா? போகலாம், அத உள்ள வை. சரி, வண்டியில ஏறு.
தம்பி என்ன இந்த கைப்புள்ள கட்டையில போற வரைக்கும் வேற எந்த வண்டியில ஏற மாட்டான். முடிஞ்சா நீ என்ன ஃபாலோ பண்ணு. எல்லா வண்டிய மீனாட்சி, என்னங்கய்யா? 3 நாளைக்கு முன்னாடி இடுப்பு வலிக்குதுன்னு சொன்னியே, நான் கூட 150 ரூபா கொடுத்து கோழி சூப்பு சாப்பிடுன்னு சொன்னேனே, இப்ப இடுப்பு வலி எப்படி இருக்கு? ஐயா, அம்மா வராங்க. அவ கிடக்குறா இடுப்பு செத்தவ. இந்த நல்ல சமயத்துல அவளை ஏன் ஞாபகப்படுத்துற? ஏய்யா, தாழியில இருக்கிற பணம் எல்லாம் எப்படி காணாம போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பெல்லாம் தெரியுது. அம்மா ஓடாத நில்லியா. வேண்டாம், என்ன அடிச்சா உன் தாலிக்கு தான் ஆபத்து. ஓடி வராத, உன் வெயிட் குறைஞ்சிடும். ஓட்டப்பந்தயமா காட்டுற ஒண்ணு என்ன பண்ற பாரு. ஏண்டா இளநீ எடுத்து அடிக்கிறேனே, விலகி நிக்க தெரியாது, உலக்க மாதிரி நிக்கிறிய. பொம்பளைக்கு அடக்க இருக்கணும், அகம்பாவ இருக்க கூடாது, பொறுமை இருக்கணும், போக்கிரித்தனம் இருக்க கூடாது. கிரிக்கெட் விளையாடுற வயசா கிளம்பி உனக்கு? என்னையா கிழவின்னு சொன்ன? ஓய், தோலுக்கு மேல வளர்ந்த ஆம்பளை அடிக்கிறது தப்பு. இவ்வளவு வயசாகி இது ஒண்ணு புரியலையே சிவகாமி. டேய், இதுவரைக்கும் நானே என் பொண்டாட்டி பேரை சொல்லி கூப்பிட்டது இல்ல. என்ன தைரியம் இருந்தா எதுக்கு டென்ஷன் ஆகிற வேலை ஏதோ? அடே, என் புருஷன் முன்னாடி ஒருத்தன் கூட தலை நிமிர்ந்து நிக்க மாட்டா, அவரையா நீ வேலாயுதம்னு சொல்ற? பின்ன என்ன சூலாயுதமா? அந்த ஆள் பேர் வேலாயுதம் தானே. அங்கன மாடு கத்துது. ஏ சிவகாமி, மாட்டு தண்ணியில காட்ட மாட்டியா? எலே, அந்த மாட்டை கொஞ்சம் பாரு. அட உன்னதாயா? இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? தாத்தா, நீதான். அம்மா, என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? காலையில இருந்து ஒரு சின்ன பையன் ஆளாளு கடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. யாரா அவன்? இதத்தானே காலையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், சொல்ல மாட்டேங்கிறா ஐயா. டேய், யாரா நீ? பேரை சொல்லட்டுமா, பூர்வீகத்தை சொல்லட்டுமா? என்ன பெரிய பூர்வீகம் சொல்லுவோம் வீகத்தை. எங்க தாத்தா பேரு வேலாயுதம், பாட்டி பேரு சிவகாமி, அப்பா பேரு சத்யமூர்த்தி, அம்மா பேரு தனலட்சுமி. அப்புறம் என் பேரு சக்தி. உங்க பேரு? சக்தி. என்னப்பா இது, என் ராசா. இப்படி ஏமாத்திட்டியே. நல்லா இருப்பா. ஆஹா, ஒண்ணு குடித்தாங்க ஐயா, ஒண்ணு குடித்தாங்க ஐயா. வாரிசு இல்லாத சொத்து ஆட்டைய போட்டலாம்னு நினைச்சனே, இப்படி அநியாயமா மண்ணள்ளி போட்டாங்களே. சக்தி, எங்க உன்னை பார்க்காம போயிடுவோமோன்னு பயந்துகிட்டே இருந்தோம். நீ நேர்ல வந்து எங்க நெஞ்சில பால வார்த்த. இனி காத்து கருப்பு எதுவும் அண்டாது. துப்பு. து, து, து. பாத்தியாடா கிளவிக்கு கொழுப்ப. ஆரத்திங்கிற பேர்ல ஆசிட்ட கலந்து மூஞ்சில ஊத்திட்டு போறத பத்தியா? தல ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, கிளவிய போட்டு தள்ளிடுறேன். அங்க என்னை போட்டு புரட்டி புரட்டி எடுத்தாங்க. அப்ப எல்லாம் அம்பிட்டு பேரும் பேசாம இருந்துட்டு நாளைக்கு சாவ பறக்கலைய போட்டு தள்ளுற வெக்கமால உனக்கெல்லாம். அடிய பாக்கியம், இப்ப எல்லாம் ஒத்தையிலே வர்ற, ஒத்தையிலே குளிக்கிற, ஒத்தையிலே போற. உன் புருஷன் கூட வர்றது இல்லையா? அவன் செத்துட்டான். செத்துட்டானா? எப்படி? அவன் இம்சை தாங்க முடியல, அதான் அவன் தூங்கிட்டு இருக்கும்போது தலையில கல்ல தூக்கி போட்டு கொன்னுட்டேன். கல்ல தூக்கி போட்டியா? உன் சாவாசமே அவன போடி. வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம்? சும்மா காத்து வாங்கலாம் தான். எது கலவர பூமியில காத்து வாங்க வந்தீங்களா? ஆண் சிங்கம் பாதுகாப்புல பெண் சிங்கம் எல்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்கு. உங்க மனசோ அளவாயிர வயசு. கண்டது கழுதியில பார்த்து கண்ணுல கெடுத்துக்கிறாங்க. அந்த பக்கமா போங்க. என்ன முறப்பு? உங்க நல்ல நேரம். அண்ணன் செக்ஸ் முள்ள இருக்கேன், குணம் மாறக்குள்ள கிளம்பிருங்க. டேய், அண்ணனை பத்தி சொல்லுங்கடா. நல்ல விதமா. தம்பி, நல்ல டென்ஷனா இருக்கு, போங்க போங்க. தம்பி, அந்த பக்கம் போய் சுத்தி பாரு, இங்கெல்லாம் நிக்காத, கிளம்பு கிளம்பு. ஏன்பா சத்தி, உனக்கு எதுக்கப்பா இந்த வேலையெல்லாம்? உங்களுக்கு அப்புறம் இதெல்லாம் நான் தானே பாத்துக்கணும். அதான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். பாத்தியா, கிளம்பிட்டாரு பெரிய கலெக்டர். சொல்லிட்டாரியா பெரிய கவர்னர். ஹலோ, ஆ, 1 செகண்ட். எஸ். ஏய், நகர்றா. இது என்னது? ஒன்னது. யாரை கேட்டு போட்டீங்க? தம்பி சட்டைய போடுறதுக்கு அண்ணன் ஆர்த்த கேட்கணும். அண்ணன் ஒரு பேச்சு சொன்னா அப்படி நம்பிடுறதா? ஓகே, இந்த ட்ரெஸ்ஸ போட்டு தானே சிட்டிய பூரா ஏமாத்துறீங்க. அந்த மாதிரி அண்ணன் கிராமத்தை கொஞ்சம் ஏமாத்துறதுக்கு அனுமதிக்க கூடாதா? இதானே இத்தனை வருஷமா இந்த ஊர்ல பண்ணிட்டு இருக்கீங்க. நோ, அண்ணன் பேச்சு என்னைக்குமே ஒன்வே. அங்க இருந்து ரிட்டர்ன் பேச்சு வரப்படாது. சாரி. எங்க போறீங்க? சந்தைக்கு. நானும் வரட்டுமா? பச்சை மண்ணுப்பா நீ. சந்தைக்கு போற அண்ணன் வரும்போது சண்டையோட வந்தாலும் வருவேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இது ரத்த பூமின்னு. புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்க. உனக்காண்டி வீட்டுல அண்ணன்,
பொம்மை காரு, பொம்மை ரயிலு, ரிமோட் பிளேன் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். உட்காந்து கல்ல 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 கல்லன்னு விளையாண்டுக்கிட்டு இரு. தேவையில்லாம குறும்புத்தனம் பண்ணி அந்த கிளடு கட்டையில டயர்ட் ஆக்கிறாத. சொன்னதை சமத்தா கேட்டுக்கிட்டீங்கன்னா வரும்போது குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வருவேன். ஓகே ஓகே என்ன இது புள்ள. சந்தை வந்துருச்சுடி, பாத்தி இறங்குங்க. யாரடி நீ மோகினி, ஊரடி என் கண்மணி, இங்க பாரு டிச்சா. ஏய் ராஸ்கல், என்ன தட்ட? ஏன் கோவப்படுற? வேணும்னா நீ தட்டிக்க. என்னடா சிரிப்பு? இல்ல ஓ Dress நான் போட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு நினைச்சு பார்த்தேன். சிப்பு வந்துருச்சு சிப்பு. இவனால சும்மா விடக்கூடாது. யாரு விடத்துட்டா வச்சுக்க போவாரா? மாமா, ஒரு ராஸ்கல் என்ன கிண்டல் பண்ணிட்டான். யாரவன்? பாருங்க எங்க இல்ல நம்ம எதிர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. சொல்லாம வேற யாரும் சொல்லுவா? யாரா அவன்? பட்டத்தோரோட மறு பொண்ணு. அது பேக் மாட்டிருக்கானே. ஏய் சங்கத்தை உடனே கலக்க மத்துவா ஜம்ப் பண்ணிடல. ஏன் இருக்கிற ஒரு காலை ஒடிக்கிறதுக்கா? என்ன கிட்டு வர்றாங்க? எங்க காணவன? காலை உடைச்சு வந்திருந்தில்லையே. இன்னைக்கு மாட்டிட்டோம், மண்டே உடைச்சிடலாம். டேய் அவனை வரலடா. எங்கடா காண? நொண்டிக்கால வச்சு தப்பிச்சிட்டான். அவன் இன்னொரு காலை உடைச்சாதான்டா திருந்தும். வாடா. என்ன சொல்றாரு? என்னங்க எங்க அண்ணன் என்ன சொல்றாரு கேட்டு சொல்லுங்க. இவன் எங்க இருக்கான்டா? ஏய் மேல என்ன பண்ணிட்டு இருக்க? வரவு செலவு கணக்கு பாக்குறேன். கீழ வா. வரமாட்டேன். கீழ வா. வந்தா என்ன அடிப்ப. எங்க அண்ணன் கீழே வரணுமா? அதுக்கே அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. அடியில வைக்கல பார்த்து வச்சீங்கன்னா சூடு தாங்காம மனுஷன் கீழே வந்துட போறாரு. டேய் தம்பியாடா நீ கொலகார பாவிடா. அண்ணன் கட்டி மேல நின்னுக்கிட்டு ஐடியா வாட குடுக்குற. என் மூஞ்சில முடிக்காத போ. உங்க சொல்ல என்னைக்கா தட்டி இருக்கேன்னா வரேனே. எக்ஸ்கியூஸ் மீ, அந்த வைக்கல மறந்துடாதீங்க. ஐயோ வாட்டி விட்டு போறாரு. ஐயா ஐயா கொஞ்சம் அண்ணே வரும்போது குறியரட்டி குச்சி மிட்டாயும். ஆமா நீ செஞ்ச வேலைக்கு என்ன குச்சி ஆக்கி குறி ரொட்டி ஆக்க போறாங்க. இவருக்கு ரொட்டி வேணுமா? அப்பவே வேணா இதோட நிறுத்திக்கிறோம். டேய் என்னடா நிறுத்துறது? இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நிறுத்த முடியும். என்ன தைரியம் வந்து என் பொண்ணை கை பிடிச்சு இழுத்துருப்ப? ஒரு இளைஞன் ஒரு இளைஞ கைய பிடிச்சி இழுக்கத்தான் செய்வான். இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. இவங்கிட்ட என்னடா பேச்சு? எத்தனை தடவை தான் நடிக்கிறது? சடைய கையிடுறா. அப்ப ஒண்ணு செய்யுங்க, என் Dress போட்டு பாக்கணும்னு ஆசைப்பட்டான் இவன். அப்படியே செஞ்சிடுங்க. அதுவும் சரிதான், செஞ்சிருவோம். வேணா எனக்கு கோபம் வராது. கோவம் வந்துச்சுன்னா வராதுன்னு சொல்லல. அப்புறம் அதை எதிர்பார்க்கறீங்க? கழுட்டுறான்னா அம்மா மனுஷன் அவங்க ஒரு ஈவிரக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. நல்ல வேலை வழியில துண்டு காய போட்டிருந்தாங்க. தம்பி இப்ப சந்தோஷம் தானே? Dress எங்க? அது குண்டு விழுந்த ஈராக் நிதி கொடுத்துட்டேன். அதுக்கு உங்க Dressல கொடுக்கணும். கஷ்டம்னு வந்து அந்த கைப்புல கரணனா மாறிடுவான். இப்போ Dress வருமா வராதா? போனது எப்படிப்பா வரும்? நீங்க வரல, இப்போ Dress வரல. என்ன பண்ணுவ? அங்க தாத்தா திருக்கவாலோட காத்துட்டு இருக்காரு. போய் சொல்லட்டுமா? திருக்கவாலோடயா? இத முதல்ல சொல்லக்கூடாதா? இரு Dressோட வரேன். ஒரு நிமிஷம். என்ன? நானும் வரேன். நீ எதுக்கு? உங்களை நம்பல. இந்தாங்க. அட வாங்கண்ணே. அண்ணா நான் என்ன? இங்கதான் மூளையில யூஸ் பண்ணணும். சொல்ற. சரி சொல்லுங்க. இப்ப நம்ம கிட்ட 2 பிஸ்கட் பாக்கெட் இருக்கு. அண்ணன் உள்ள போய் துணி எடுக்கிற வரைக்கும் இதுல ஒரு பாக்கெட் எடுத்து ஒன்னொன்னா வீசணும். துணி எடுத்து முடிச்ச உடனே இன்னொரு பாக்கெட் எடுத்து ஒன்னொன்னா போடணும். நீங்க துணி எடுத்துட்டீங்க எனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் மனக்கணக்குத்தான். நீ ஒரு பாக்கெட் போட்டு முடிக்கிறக்குள்ள அங்க நான் துணி எடுத்துட்டேன்னு அர்த்தம். இன்னொரு பாக்கெட் போட்டு முடிக்கிறக்குள்ள நான் வெளியே வந்துட்டேன்னு அர்த்தம். இது டைமிங். அப்புறம் இன்னொன்னு தம்பி, துணியை கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுத்த உடனே இதோட நம்ம சங்காத்தத்தை முடிச்சுக்கிறோம். டபுள் ஓகே. இதுவும் டைமிங். கிளம்பட்டா? இப்படி தம்பி நல்லா நான் வச்சுக்க. அண்ணன் போகும்போது ஒரு பாக்கெட், வரும்போது ஒரு பாக்கெட். சரி வர்த்தா பத்ரானே. அங்கிட்டு வேண்டாம், இங்கிட்டு போவோம். அதுவும் சரிதான், வாங்க போவோம்.
பாத்து போ, சத்தம் இல்லாம. செருப்ப கலட்டியா, சத்தம் கேக்குப்பியா? ஆமாண்ணே ஆமாண்ணே. போமா. ஓவர் இருட்டா இருக்க. ஏன்ன வெளிச்சம் தெரிஞ்சா மூஞ்சியெல்லாம் தெரிஞ்சிடாது. என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே? யாருன்னு நீங்க? உன்ன மாதிரி நானும் ஒரு திருடன் தான். திருடனா? ஏண்டா உன்னைய திருடன் சொல்லாம என்னைய வேற திருடுங்கிற? நான் யோக்கியேண்டா. யோக்கியனுக்கு இருட்டுல என்ன வேலை? யோ, இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல. நீ அங்கிட்டு போ, நான் இங்கிட்டு போறேன். விடியறதுக்குள்ள எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு ஓடி போயிருவோம். அட நாதாரி பயல, இவ்வளவு நேரம் களவாணி பேச அவகாசமா வச்சிருந்தா. தம்பி என்னண்ணே ஏன் கத்துது? பிஸ்கட் தீந்து போச்சுண்ணே. ஏயா கத்துற? நாயை விட நீ கத்துற கத்துல என்னைய கோர்த்து விட்டு போயிட போடுறீங்க. என்னப்பா நாய் எத்துது? தண்ணி வைங்கப்பா. தண்ணி எல்லாம் வச்சா எதிரிடா, பிடிக்கடா, திருடா, எடுங்க, ஓடுங்க, வாங்க சீக்கிரமா, நீங்க பிடிங்க. என் வீட்டுக்குள்ள வந்து திருடுறியா நீ? ஓடுங்க. நம்மள திருடுங்கிறாயா? பாஸ் பாஸ், யார பாசங்கறா? இத்தனை வருஷமா ஒன்னா பழகிட்டு விட்டுட்டு ஓடுறீங்க பாத்தீங்களா? எத்தனை வருஷமா? அட பாவி, உன் முகரைய முடிச்சா கூட பாக்கலையடா. உனக்கும் கைப்புள்ளைக்கு என்னடா சம்பந்தம்? என்னங்க அப்படி கேக்குறீங்க? அவர் தானங்க எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு. ஆத்தி நானும் அவர் ஒன்னா சேர்ந்தானங்க திருட வந்தான். சொல்லுங்க இப்ப. சொல்லவா? டேய் நில்றா. என்னத்துக்கு? இங்க வாங்க பாஸ், நம்ம அடி வாங்குறது சகசம் தானே. பயந்தா தொழில் பண்ண முடியுமா? இவங்க எப்பவுமே அப்படித்தான் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. வாங்க. போடா கொய்யால. டேய் இவனை போடா. டேய் போடா. டேய் நில்றா. முட்டி விடாதீங்க, பிடிங்க. நம்மளில சக்கராங்க. டேய் ஏண்டா இப்படி திருடி போய்க்கிறிய? உனக்கு வெக்கமா இல்ல? மரியாதை மரியாதை. உனக்கு என்னடா மரியாதை? ஏய், இதோடா, இதோடா, அம்மா. காலை உடைச்சு நீ திருந்தலையா? ஏய் இவன் அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. உன் என்னதான்டா பண்றது? இவனை என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன். என்ன பண்ண போறா? அட பாவிகளா, அந்த இடத்துல தொங்க விட்டு இல்லாம நாய்களை வேற அடியில விட்டுட்டு போயிட்டாங்களே. இதுக்கு கோபத்துல குலைக்கிறத பார்த்தா கொத்தோட புடிக்கிட்டு போயிரு போல் இருக்கு. ஐயா, ஏரோப்ளே மாதிரி ஆக்கி விட்டாங்களே. அண்ணே நீயா? என்ன உங்களை இப்படி தொங்க விட்டாங்க? இருங்க அவுத்து விடுறேன். வாழ்வோ சாவோ என்ன நான் காப்பாத்திக்கிறேன். அப்படி காப்பாத்த முடியலனா இந்த கயத்திலே காஞ்சி கருவாடா தொங்குறேன். நீ காப்பாத்துறங்கிற பேர்ல மறுபடியும் மாட்டிட்டு போயிடாத போ. அட என்னண்ணே, உங்களை மாட்டி விடணும்னா உங்களை காப்பாத்துறதுக்கு தூரம் வருவானா? ஓப்பனிங்களா நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. என்ன நம்பல? காப்பாத்தணும்னு ஆசைப்பட்ட கலைஞ காப்பாத்தி விட்டு போ. இப்ப முதல்ல அந்த கீழே இருக்க நாய் எல்லாம் விரட்டி விட்டு அண்ணனை பூ போல இறக்கடி தங்க. இது அண்ணன் இங்க வர்றா. எங்க அப்பா பல வித்தையில கையில வச்சிருக்கப்பா. நீ ஏன் தம்பி இப்படி அடிக்கிறாங்க? உங்களை இப்படி பண்ண உங்களை சும்மா விடக்கூடாது தம்பி. இப்போதைக்கு வீரம் முக்கியம் இல்ல, விவேகம் தான் முக்கியம். சட்டு புட்டு ஸ்பாட்ட காலி பண்ணிட்டு நம்ம ஏரியா பக்கம் போயிருவோம். சரி வண்டியில இருங்க. நான் அன்னைக்கு என்ன சொல்லிருக்கேன்? உசிரியா போனாலும் அந்த கைப்புள்ள அடுத்த வண்டியில ஏற மாட்டான்னு சொல்லிருக்கல. உட்காருங்க, நான் ஓட்டுறேன். அப்ப நீ வந்த வண்டி அது என்னது இல்ல? ஆஹா, இது வேறயா? ஏகப்பட்ட வேலை வச்சுக்கிட்டு நம்மளாம் இங்க இருந்தா அப்படி. தம்பி கொஞ்சம் மேடு பள்ளம் பார்த்து ஓட்டு, உடம்பெல்லாம் புண்ணா இருக்கு. டேய் கட்டத்துறை, அங்க பாரு. என்ன வண்டி ஓட்டு, நல்லா அடிச்சு ஓட்டு. அம்மா நீங்க தானே சொன்னீங்க. இந்த பேச்சு ஒண்ணு குறைச்சல. சாரி. என்ன சோரி? போடுறா தம்பி பிரேக்க. அம்மா இறக்கி விடலாம்ல. நானா உன்னை ஏத்தி விட்டேன். ஏன் ஏத்தி விட்டாத்தான் இறக்கி விடுவியா? ஏண்டா கருவாயா, உன்னெல்லாம் கட்டி போட்டு நம்ம எப்படா தப்பிச்ச? என்ன செயலா கட்டி விட்டுறீங்க தப்பிக்கிறதுக்கு? அதான் ஒரு நாள் ராத்திரி பூரா அலாரம் வச்சு அடிச்சீங்கல்ல. போய் பிள்ளைகளை படிக்க வைங்க, கப்பித்தனமா பேசிக்கிட்டு. ஏய் ஏன்? ஹலோ, அவர் மேல தப்பு இல்ல, நான் தான் பிரேக் அடிச்சேன். வேண்டாம் விட்டுரு. விடல என்னடா பண்ணுவேன்? அடி விட்டேன். அட்ரா பாக்கலாம். ஆம்பளையா இருந்தா அட்ரா பாக்கலாம்.
அண்ணே வாங்க போலாம். அண்ணனா? உங்களுக்கு நான் அண்ணனா? இல்ல தம்பி, இன்னையில இருந்து நீங்க தான் எனக்கு அண்ணன், உங்களுக்கு நான் கடைசி தம்பி. சரி வாங்க போலாம். அசிங்கம் தம்பி, உங்க ஆதரவுல அந்த பயலில நான் 2 பின்னு பின்னு வந்துறேன். உத்தரவு மட்டும் கொடுங்க. நீங்க முடிவு பண்ணா நான் என்ன பண்ண முடியும்? தேங்க்யூ. ஆசீர்வாதம் மட்டும் என்ஜாய். ஏன் இப்படி ஓடுறா? எவன்டாவே இந்த பயிரை நாசம் பண்றவன்? கேட்கல சொல்றா. நான் தான்டா. இங்க நிக்கிறான கருவாயன். இவன் 10 பேரை பந்தாடி இருக்கான், 2 பொண்ணுங்களை பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்கான், நம்ம பயிர் எல்லாத்தையும் நாசம் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்ல, 3 பேரோட சங்க கிடைச்சிருக்காரு. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? டேய் நீ சுமாரா. இந்த பாடா நீ பண்ண சேதாரத்துக்கெல்லாம் 15,000 அபராதம் கட்டிட்டு போ. 15,000? அட ஏங்க நீங்க வேற, பீடி வாங்கவே 15 பைசா இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். 15,000 ஆச்சியா பாரு. அபராதத்தை சங்கத்துல நிறுத்து கட்டு. சங்கமே அபராதத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ இவனுக்கு வேலை வெட்டி இல்லாதனாலதான் வம்பு தும்பு பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்ப என்ன பண்றது? ஒரு பேங்க் ஒண்ணு கட்டி விடுங்க, நடத்துறோம். துப்பு கட்டவன, எங்க வீட்டு கல்யாணத்துல 10 நாள் வேலை செஞ்சுட்டு கடனை கழிச்சிட்டு ஓடிப்போ. இது என் உத்தரவு. காலையில இருந்து கைப்புள்ளைய காணோம். குழம்பு கொதிக்கும் போதே வாசனைய புடிச்சுக்கிட்டு சாப்பிட வந்துருவான். இன்னைக்கு இன்னும் காணோம். காலை சுத்தி சுத்தி வருவான். அவன் இருந்தாலும் இம்சையா இருக்கு, இல்லைன்னாலும் மனசுக்கு வேதனையா இருக்கு. எங்க போய் தொலைஞ்சானோ? ஏயா இவ்வளவு நேரத்துக்கு இத்தனைதான் பொருத்தி வச்சிருக்கியா? பேசாம போறியா? வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா? இப்பதான் தெரியுது உனக்கு வாயில வாசம் சரி. ஆமா, பெரிய டீச்சர் இவ. போடி வேலைய பாத்துக்கிட்டு. அண்ணே நான் யாருக்கிட்டையும் பேசுற மாதிரி இல்ல. அண்ணன் பேசலன்னா தம்பி நான் பேசுறேன். இங்க எதுக்கு வந்த? அண்ணனுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். நீ அதுக்காண்டி வரல. நான் செத்துட்டேன்னா உசுரோட இருக்கான்னு பார்க்க வந்திருக்க. என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஒரு ஃபீலிங்கா இருக்கு. ஏன் கைப்புள்ள குரலி வித்த காட்டுறான், ஏமாந்துறாத. அண்ணே குஞ்சி மிதிச்சு கோழி சாவுமா? நீ பேசும்போது உன் பேச்சுல தேன் வடியுது, அதை கேட்டுறதா என் உடம்புல ரத்தம்ல வடியுது. இல்ல நான் சத்தியமா ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். தேவையில்லை. என்ன என் மேல நம்பிக்கை இல்ல. உன்னை நான் நம்புறேன். அண்ணே ஆனா உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும். என்ன? நான் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் யாரு தெரியுமா? யாரு? எலுமிச்சை பழமா? ஆனா அது இல்லப்பா. இது 2 நறுக்கி பிழிஞ்சி வெறுந்தூர்ல விளக்கணைய ஊத்தி திரி வச்சு நான் பொருத்தி வைப்பனா இவனுக்கு நோகாம கொண்டு தண்ணியில விடுவாங்களாம். அட விடுங்கண்ணா, சின்ன வேலையை போய் பெருசா பேசி. ஒரு மூட்டையா இருந்தா பரவாயில்ல, இது 9வது மூட்டை. இது போக இன்னொரு லோடு இறங்குறான். இதுக்கு காரணமா இருக்க அந்த கன்னி பொண்ணைய கட்டதுரையை நான் பழி வாங்கணும். அதுக்காக அந்த பொண்ணை நீ லவ் பண்ணணும். நான் லவ் பண்றதுக்கு நீங்க பழி வாங்குறதுக்கு என்ன சம்பந்தம்? இது கேள்வி. பார் 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 பார். எங்கே பார்? அங்கே பார். அந்த வெள்ளத்தாவணி போட்டவளை தான் நீ லவ் பண்ணணும். நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாதுங்க அப்படின்னு அவ சொல்ற அளவுக்கு அவன் மனசுல நீ இடம் பிடிக்கணும். அதுக்கு பின்னால கல்யாண பேச்சுன்னு ஒண்ணு வரும் பத்தியா? அப்ப நீ சொல்லணும், எங்க அண்ணன் கைப்புள்ள சொன்னாதான் அவன் கழுத்துல தாலி கட்டுவேன்னு சொல்லணும். அவன் உடனே அலறி அடிச்சு ஓடி வந்து என் காலில் விழுந்து கெஞ்சணும். அப்ப நான் சொல்லணும், நீ என்ன பண்ண இம்சைக்கு என் தம்பி உனக்கு கட்டி வைக்க மாட்டேன்னு சொல்லணும். அவன் உடனே நெஞ்சில அடிச்சுக்கிட்டு கதறி கதறி அழுகணும். அதை பார்த்து அந்த எடுவட்ட போய் கட்டத்துற செவத்துல முட்டி முட்டி சாகணும். அண்ணே இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, மாட்டிக்கிச்சு புடிங்கிட்டு இருக்கேன். இந்தாங்க. தேங்க்யூ. இப்போ உனக்கு என்ன வேணும்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நானும் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன? பர்சனாலிட்டில நீ நானும் ஒரே ரேஞ்சில தான் இருக்கோம். என்ன விட ஒரு இன்ச்சு கலர் கொஞ்சம் கூட இருக்க. அதை வச்சு நீ ரொம்ப ஓவரா ஆடிக்கிட்டு இருக்க. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. என்ன புள்ளி? இன்னில இருந்து அந்த புள்ளைய நான் லவ் பண்ண போறேன். நீ லவ் பண்ணா 1 மாசம் யா, என் கலருக்கு 1 வருஷம், 11 மாசம் டிஃபரன்ஸ் தான். அந்த பொண்ணோட வாழ்க்கை. அவன் எதிர்காலத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஐ வாண்ட் ரிவெஞ்ச். அண்ணே அண்ணன்பா, அதனால தான் அடிச்சேன். தம்பியா இருந்தா கொன்னே போட்டிருப்பேன். ஏன் இந்த ரத்த வரி? அந்த பொண்ணை நான் லவ் பண்றேன். ரைட் விடு. நீ லவ் பண்ணா நான் லவ் பண்ணா எனக்கு மொத்தத்துல அந்த குடும்பம் உருப்படாம போணும். அதான் ஏன் லட்சியம். நான் லவ் பண்ண அந்த குடும்பம் உருப்படாம போயிடுமா? அட்டாக் பண்றீங்களா? போயிட்டு இருப்போம். ஏன் எவ்வளவு அடிச்சாலும் சொரணலமா நிக்கிறீங்க? தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ 2 அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. ஹலோ, நேத்து அடிக்க வர்றேன், நீங்க வரவே இல்ல. டேய் டேய் டேய், என்ன ஆச்சுடா? ஏன்டா அப்படி அழுற? நீங்க சங்க தலைவர், நீங்க உங்களை போய் இப்படி சக்கரை கழுவி வச்சிட்டானுங்களே. விடுறா விடுறா, இதெல்லாம் என் தம்பி சக்தி முகத்துக்காக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வேற ஆளுக்கு செய்யப்படாதான்னு இதுக்கு போய் அழுகுறா. அண்ணே நம்ம தம்பிடா, கரெக்டா வந்துட்டு வர. ஆயுசு 100. வேலை செய்யறதுல என்னடா வெட்டி பேச்சு? டேயா ஆமாண்டா கொய்யால. நேத்து வரைக்கும் இது வேற யார் வீடோ
ஆனா இன்னில இருந்து இது என் மாமனார் வீடு. திரும்பி வரும்போது தர அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கணும். லேபர்ஸ்ல ஒழுங்கா வேலை செய்யுங்கடா. வேலைக்காரன் கேவலமா உங்களையும் சேர்த்து சொல்லிட்டு போறாரு. நம்ம சாக்கடை குத்தி விடுற வண்டி போல இப்படி குத்துறா எப்படி போகும்? இப்ப நான் குத்துறேன் பாரு. இந்த குத்து இப்ப போறான சக்தி அவனை குத்துறா பாடுறா பாடுறா பாடுறா. ஏதோ குளிக்கிறவன் ஐயோ ஐயோ என்ன தம்பி என்னாச்சு? இருடா வந்து கவனிச்சுக்கிறேன். எப்போங்க பாரு. பார்க்க மாட்டேன். ஏன் ட்ரெஸ் இல்லாம இருந்ததா பாப்பியா? நீ பாட்டு பாத்துட்டு ஒரு சாரி கூட சொல்ல மாட்டேன். தெரியாம பாத்துட்டேன். ஆனா நீ பார்த்தத நான் பாத்துட்டேனே. இப்ப என்ன பண்ணணும்? சிம்பிள். நீ லவ் பண்ணணும். அதெல்லாம் முடியாது. அப்ப என்ன வெங்காயத்துக்கு நீ விளக்கம் கேட்ட? அது இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் தான் இருக்கு. என்ன? நீ குளிக்கும் போது நான் பாக்கணும். என்ன விளையாடுறியா? இல்ல சீரியஸா சொல்றேன். நீ குளிக்கும் போது சொல்லி அனுப்பு. யாருக்கு தெரியாம சைலண்டா வந்து பாத்துட்டு போயிடுறேன். ஓகே சச்சா. இதாங்க மிஸ்டர் கணேசன், இது உங்களோட கூல் ட்ரிங்க். என்ஜாய். ஏய் ஆமா நீ என்ன பண்றீங்க? கணேசன் பிரதர், இது உங்களுது. கேக்குறேன்ல பதில சொல்லு. நலைப்பா. அம்மா ஐயோ. டேய் என்ன நடக்குது? இவனை கேளுங்க. தம்பி யாரு? சார் கேக்குறாருல, சொல்லுங்க. சொல்றேன் இரு. நம்ம கைப்புள்ள அவனுக்கு இவன் தூரத்து சொந்தக்காரன். வேலை செய்யும் போது கூட ஒத்தாச்சியா இருக்கட்டும் கூட்டு வந்திருக்கான். என்ன விளையாண்டுக்கிட்டு வேலையை ஆரம்பிக்க வேண்டியதானே? அது ஆரம்பிச்சு 2 நாள் ஆச்சு. நீ எந்த வேலையை சொல்ற? நலப்பா, நீ என்ன வேலை வேணா செஞ்சுக்கப்பா. ஆனா உன்னா தூக்கிடுறானே. நீ போடா. வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்டுல உசுறு வாழ முடியும். ஐயோ தாப்பா போட முடியலையே. தூங்க விட மாட்டாங்களே, என்ன பண்றது? தாப்பா போடாட்டா என்னடா, காலையே முட்டு கொடுத்து புரட்டு தலமா தூங்க விடாதாங்கல்லாம். எது சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? சரி 2 பேரும் ஏறி உட்காருங்க. நான் தள்ளுறேன். சபா மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் கால விரிச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? தூங்கு. பசங்களா இன்னொரு ரவுண்ட் போலாமா? உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கே, இன்னொரு ரவுண்டு போலாம்னா நான் சொல்றேன். நீ ஒண்ணு என்ன பண்றேன்னு பாடுறாப்ப போயிட்டாரு. பசங்களா எஸ்கேப். போடாரா நீ. டேய் நீ எங்க போனாலும் விட மாட்டேன்டா உன்னைய. ஏய் நில்றா. ஏய் நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன்டா. எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். எந்த ஜில்லாவுக்கு போனாலும் உன்னை விட மாட்டேன்டா. ஏமா இங்க என் தம்பி வந்தானா? மன்னிச்சுக்கம்மா, தெரியாம வந்துட்டேன். எது அதுக்கு என்னப்பா? வேணா ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஊர்க்காரியா இருப்பா? ஏய் வேணாண்டி, ரொம்ப பயமா இருக்கு. நீ சும்மா இருடி. அந்த சக்தி என்ன எப்படியெல்லாம் கலட்டா பண்ணா, பதிலுக்கு நான் ஏதாவது பண்ண வேணா? இப்ப நான் பாம்பு பாம்புன்னு கத்த போறேன். என் மேல இருக்க லவ்ல ஐயா தலைதறிக்க ஓடி வருவாரு. இது மேல காலை வைப்பாரு, வழுக்கி விழுவாரு. அப்புறம் என்ன ஆகும்? கையோ காலோ உடையும்.
அதுக்கப்புறம் என்கிட்ட இந்த விளையாட்டெல்லாம் வச்சு பாரு அவரு. ஐயோ இந்த விளையாட்டுக்குலாம் நான் வரலப்பா. பொடி பயந்தாங்கோலி. ஹேய் தீபா பால் பாலுக்கு போடு. பாம்பு பாம்பு ஐயோ பாம்பு யாராவது வாங்க பாம்பு. வந்துட்டேன் ஏன் ஏரியாவுல பாம்பா? ஐயா 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 உடனே நரம்பாத்து விட்டாங்களே. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில அடி விடுங்களா? அடியே வாழ்க்கையா இருந்தா எப்படி? அட விடுங்கண்ணே, காதல் இதெல்லாம் சகஜம் தானே. உங்க காதலுக்கு நீங்க அடி வாங்க, நான் ஏன் வாங்கினேன்? தம்பி போ. நான் சவால் விட்டது போது, நான் சங்கட்ட போடுறது போது, அந்த பொண்ணை லவ் பண்ணுங்க தம்பின்னு என் வாயால சொன்ன பாத்தீங்களா? அந்த வார்த்தையை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். அரட்டுறீங்களே. நீங்க சொல்லிதான் அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்லையா அப்படின்னா நீங்க சரியான லூஸ் என்ன? அந்த பொண்ணை நான் எப்போ என் மனசுல பிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த காதலை நான் ஒத்துக்க மாட்டேன். உன் பர்மிஷன் எவன் கேட்டா? என்ன மீறி போனேன் அந்த காதலை கண்ணா பண்ணான்னு சிதைச்சிருவேன். உன்னை பத்தி அந்த பொண்ணுகிட்ட இல்லாம போலாம் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி உன்னை கொல்லுவேன். அப்படின்ட்டாயா? எனக்கு பயமா இருக்குடி. ஏய் ஒண்ணு ஆகாது போடி. சொன்னா கேளு. இவ்வளவு தூரம் வந்துட்டு பயமா இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஓ போய் பேசு. ஏய் கூட வா. தப்பு செஞ்சது நீ தானே, நீ போய் சாரி கேளு. சாரிண்ணே. ஐயா கைக்குள்ள விழுந்துட்டா விழுந்துட்டா. என்ன? உங்ககிட்ட ஒண்ணு பேசணும். இப்படி அடிபடும் தெரியாம நான் விளையாட்டுத்தனமா பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுன்னு கேட்க தானே வந்த? ஆமா. யார் கோலி குண்டு கீழே கொட்டினது கேட்டப்போ எங்க என்ன காட்டி கொடுத்துருன்னு பயமா இருந்துச்சு. ஆனா அதுல இருந்து என்ன காப்பாத்துறதுக்கு தேங்க்ஸ். அதானே? ஆமா. அப்புறம் இத்தனை நாளா உங்க மனசை புரிஞ்சுக்காம ரொம்ப அலட்சியமா நடந்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். இத சொல்ல தானே வந்த? ஆமா. ஒருத்தர் மனசு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் நாம ஏன் லவ் பண்ண கூடாது? என்ன கை விட்டுறாதீங்க ப்ளீஸ். சொல்ல தானே வந்த? நோ 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 நோ, நான் அத சொல்ல வரல. சரி வந்துட்டல்ல, சொல்லு. என்ன? ஐ லவ் யூ தான். ஏய் நீ தெரிந்தவே மாட்ட. எக்கட கொட்டு போ. ஏ நீலவேணி, ஆ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இங்க வா. எதுவா இருந்தாலும் அங்க இருந்தே சொல்லு, எனக்கு காது கேக்குது. அட ஊருக்கே கேக்குற மாதிரி சொல்ல முடியாது, கொஞ்சம் கிட்ட வா. உன்னோட சொல்லு. இதான் கிட்டயா? இன்னும் வா. சொல்லு. இன்னும் வா. இதுக்கு மேல வர முடியாது, சொல்லு. நீ வரல நான் வரேன். என்ன? சக்தி இதோ வந்துட்ட பாட்டி. என்னென்னமோ பண்றான் ஐயா. உன் கை பட்ட உடனே இங்க பாத்திரமெல்லாம் வெள்ளி பாத்திரமா மின்னுது தல. செருப்பு பிஞ்சிரும். சிங்க மாதிரி இருந்துட்டு எச்சி பாத்திரம் கழுவிட்டு குத்தலு. அப்ப மன்னிப்பு கேட்டு உழைச்சி சம்பாதிக்க வேண்டியதானே? உழைச்சா அதுக்கு பேசாம இந்த கர்மத்தை செஞ்சிடலாம். அப்ப தேங்க. என்ன நீ ஆள் வருதா? அது எப்படி பறக்காம சொல்ற? கரண்ட் என்ன கரண்ட்? சுவிட்ச் அங்க போட்ட லைட் இங்க எரியும்ல. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியாவா? இந்த பன்னாடைகளாம் மனுஷாவே மதிச்சுக்காத, சொல்லு. சக்தி ப்ளீஸ், முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. தம்பி இது லவ் லெட்டர் தானே? நீங்க ஒரு மாசத்துல முடிக்க சொன்ன மேட்டரை நான் ஒரு வாரத்துல அசத்தி காமிச்சிட்டேன்ல. அதான் தம்பி. டேய் இத பண்றா. ஏன் நீங்க படிக்க மாட்டீங்களா? படிக்க தெரிஞ்சா நான் எச்சி பாத்திரம் வளர்க்கறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? அவன் படிக்கிறது கேட்டு நீங்க ஓத்து வச்சல் படக்கூடாது. சபாஷ். பண்றா, பாத்துக்கிட்டு இருக்க. அன்புள்ள 5 கிலோ பச்சரிசி. 5 கிலோ பச்சரிசியா? தோரம்பருப்பு 20 கிலோ.
புளி 10 கிலோ. ஏய், இரு 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 எப்பா உன்னை மளிகை ஜாமான் வாங்க சொல்லியிருக்கா அப்பா. ஐயா என்னடா சிரிப்பு, என்ன சிரிப்பு? ஓய் ஏய் அவன் முடியாதுன்னு சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு போனா பாத்தியா? அது என்ன தெரியுமா? மளிகை ஜாமான் வாங்க முடியாதுன்னு சொல்லிடாதீங்கன்னு போறானா? ஐயோ ஐயா. தம்பி என்ன தம்பி சோகமா இருக்கீங்க? இங்க பாருங்க, வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தான் செய்யும். அப்பா வாழ்க்கைனா சில அடிகள் விழதான் செய்யும். அண்ணே போய் வேலையை பாரு. ஏய், ஐயா! ஐயா, மாமனே, ஒடியா! ஒடியா, மகள், ஒடியா, ஒடியா, ஒடியா. மாமா நான் குளிக்க போறேன். செல்வி நான் குளிக்க போறேன். டேய் பரத் நான் குளிக்க போறேன். ஜோசியரே நான் குளிக்க போறேன். தம்பி இவன் நான் குளிக்க போறானா இல்ல குமையத்துக்கு போறானா? இந்த மாதிரி அலப்பிக்கு தெரியுறா? கைப்புள்ளனா நான் குளிக்க போறேன். ஆஹா நம்மளையும் கவுத்திட்டாயா. தம்பி அவசரப்பட்டு எந்த விவரத்தில் இறங்கிறாரோ அப்படிதான் சொல்லுவா. வாயா வா. நீ எப்படி வருவேன்னு எனக்கு தெரியும். நான் குளிக்கிறத பக்கம் தானே வந்தேன். ஏய் குளிக்க போறேன்னு ஊர்ல சொல்லிட்டு வந்தா பத்தாது, தண்ணி கொண்டாடணும். அத கொண்டு வந்திருக்கேன். என்ன நக்கலா? நக்கலா? ஏய் ஏய் டா. தண்ணி கொண்டு வரணும். ஆஹா தம்பி அவளை கரெக்ட் பண்ண சொன்னா அவ தம்பியை கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. நிலவடி பாட்டி வந்துட்டு. பாத்தீங்களா தம்பி, பாட்டி கூப்பிடுற மாதிரி இவளே கூப்பிட்டு ஓடி போயிட்டா. அங்க இருக்கிற உனக்கு கேட்கும் போது இங்க இருக்கிற எனக்கு கேட்காதா? தேவையான உனக்கு இது அதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அம்மா எதுக்கு அவன் நடிச்ச? உங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்குமே தான். எனக்கு எதுக்கு ஆறுதல்? தம்பி நீங்க ஒரு லவ் ஃபெயிலியர் அப்படின்னு நான் சொன்னேன்னா? அம்மா அம்மா தம்பி கை பிஞ்சு கை. உங்க வீரத்தை காட்டுறாருன்னா அந்த பொண்ணுகிட்ட காட்டுங்க, அப்பாவி அண்ணன்ட்ட காட்டாதீங்க. இந்த நெக்லஸ் உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிக்கல. என்ன பாட்டி இவ எதை கேட்டாலும் பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கா? அது சரி, கட்டிக்க போற மாப்பிளையாவது பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. அத பிடிக்கலன்னு சொல்லுவாளா? என்னடி எங்களை விட நீ அதிகமா சிரிக்கிற? சக்தி கிட்ட நான் தான் கல்யாணம் பொண்ணுன்னு சொல்லிட்டேன். அடி பாவி, எதுக்கு போய் சொன்ன? அவன் என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்ணா அதான் சொன்னேன். பாவண்டி அவன் மனசு ஒடிஞ்சிரு போறான். ஐயோ போட்டி, உனக்கு இவ்வளவு வயசாயும் ஆம்பளைங்களை பத்தி தெரியலையே. வா வா காட்டுறேன். விடுங்க தம்பி. பாட்டி அங்க பாரு, எவ்வளவு ஹாப்பியா விளையாடிட்டு இருக்கான். ஆமா, நம்மள பார்த்த உடனே சீரியஸ் ஆயிடுவான் பாரு. விடுங்க விடுங்க. அட ஆமா, இப்ப மரத்து மேல கைய வச்சுட்டு நிப்பான் பாரு. ஆமா கைய வச்சுட்டா. அது மட்டுமா, இப்ப கண்ணை கசக்குவான். இது வரைக்கும் கரெக்டா சொன்னேன். அப்புறம் என்ன பண்ணுவான்? வேற என்ன, இப்ப தாடிய சரிவான். என்ன செய்து இவ்ளோ கரெக்டா எப்படி சொல்ற? இந்த ஆம்பளை பசங்களை பத்தி தெரியாது, பலகாலமா இதானே பண்றாங்க. அண்ணன் இல்லாத நேரத்துல தம்பி எதையும் பார்த்து பயந்துருச்சா? என்ன தம்பி பீலிங்கி? டீலிங். டீலிங்கா? யார்கிட்ட? மேல அந்த பொண்ணுங்க நிக்கறாளுங்களே. ஆமா நிக்கிறாளுங்க. நான் லவ் ஃபெயிலியர் ஃபீலிங்ல நின்னுட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. சரி, அவளை எதுக்கு ஏமாத்தணும்? அத ஆக்ட் கொடுத்துட்டு இருக்கேன். அப்படியா? என்ன நொப்படியா? நம்பலையா? அப்படி இல்ல. மேல பார். பாத்தாச்சு. அந்த குண்டு காதுல குசு குசுன்றல. அட கொய்யால, எப்படி தம்பி இவ்வளவு கரெக்டா கேக்குறீங்க? காலங்காலமா பொம்பளைங்க இப்படி நம்பி தானே நம்ம கிட்ட ஏமாந்துட்டு இருக்காங்க. விடுங்க தம்பி, அந்த பொண்ணுக்கு தான் மேரேஜ் ஆக போகுது இல்ல அப்படின்னு அவ தானே சொன்னா. நானா சொன்னேன்? கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணை கடத்த போறேன். இது தீவிரவாதம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இது இடைஞ்சல யார் வந்தாலும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். அது நீங்களா இருந்தா. தம்பி நீங்க ஒரு நக்சலைட். அண்ணே
பொண்ணை இன்னைக்கே கடத்த போறோம். மாட்டிக்கிட்டா பிரிச்சு பேனு பாத்துறாங்கப்பா. அது எப்படி கடத்துறது நீங்க தானே? தானா? அப்ப ஒண்ணு செய்ய, 1 லிட்டர் பூச்சி மருந்தை வாங்கி என் வாயில ஊத்தி விட்டு போய் சேர்ந்துடுறேன். சரி வா ஊத்துறேன். ஒரு நிமிஷம், என் முடிவை நான் மாத்திக்கிட்டேன். உன் லவ்வுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். இப்பதான்டா நீ அண்ணன். நல்ல மரியாதை. என்னடா பண்ற? அஜாச்சி தல ஏண்டா உங்க எடுப்பான மீசி அழிச்சிட்டான். மீசி அழிச்சிட்டானா? ஏண்டா அழிப்பியா 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 அழிப்பியா? எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்க, இன்னும் பென்சில மீசி வரைஞ்சிட்டு இருக்கே, வெக்கமா இல்ல? வளர மாட்டேங்குது இல்ல, வளர்ந்தா நாங்க வரையறோம். வரைஞ்சதுக்கே புழுதில விட்டு பரட்டிக்கிட்டு இருக்காங்க போக்க தப்பி. சரி என்ன உடம்புல ஒரே எண்ணெய்? அதான் இல்லடா, இதுக்குதான் பொண்ணை கடத்தும் போது கையும் களவுமா சிக்கிட்டோம்னா உருவிக்கிட்டு எஸ்கேப் ஆகுறது தான் மூளை. போதும், இப்ப நான் கல்யாணம் வீட்டு கிளம்புறேன். பொண்ணை கடத்தி முடிச்சதுன்னு போன் பண்ணு, புரியுதா? அத நாங்க பாத்துக்கிறோம் தம்பி, நீங்க போங்க. அண்ணே தம்பி போன் பண்ண தெரியும்ல? இதெல்லாம் ஓவர் நக்கலு. அம்மா அம்மா கல்யாண பொண்ணு எங்க பார்க்கவே இல்ல பயம்ல. இவனும் நம்மள மாதிரி வேஷம் போட்டிருக்கா. அது வேற ஒண்ணு இல்லடா, அழகுபடுத்துறதுக்காக அப்படி அப்பி இருக்கா. நம்ம சிட்டி சொன்னா அவ குட்டி எர்ரா பீச்ச. அல்ல 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 அல்லுங்கடா. ஹலோ ஹலோ, நான் வருத்தமில்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்புள்ள பேசுறேன். யார் பேசுறது? கால கீழே போடுற. அத்தி தம்பியா, பொண்ணை கடத்திட்டப்பா. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, ரொம்ப அவசரம், ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? ஏய் சொம்ப, கல்யாணம் பண்ண தானே கடத்தினேன். இந்த கைப்புள்ள களத்துல இறங்கிட்டா மிஸ் ஆகுமா? போன வெயிட்டங்கொய்யால பஞ்ச பரதேசி அறிவு கட்ட கம்மநாட்டி. பொண்ணு சூப்பர் இல்ல? ஓ, கல்யாண பொண்ணு கடத்திட்டீங்களா? அப்போ கல்யாணம் உனக்கு இல்லையா? எனக்கு இல்ல. அடிங்க, எதுடி போய் சொன்ன? நீ மட்டும் கலெக்டா பண்ணலாம், நான் போய் சொல்லக்கூடாதா? உன்னால அந்த கல்யாண பொண்ணை கடத்திட்டோம். எது கடத்தின? சும்மா வெங்காயத்துக்கு தான். உன்னை லவ் பண்ண கல்யாணம் பண்ணலான்னு கடத்த சொன்னேன். கல்யாண பொண்ணு காணும்னா என்ன நடக்கும் தெரியுமா? ஏ போங்க, அப்படிலாம் எதுவும் நடக்காது. எப்படி யாருக்கு தெரியாம கடத்தணுமோ அதே மாதிரி திரும்பி கொண்டாந்து உள்ள வச்சிடுவோம். அது முடியாது மவனே, எல்லாரும் தூங்கும் போது கடத்திட்டீங்க, இப்ப விடிய போகுது. ஆளே இல்லாத இந்த வீட்ல நிக்க இடம் இல்லாத அளவுக்கு கூட்டம் வரப்போகுது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணுக்கு சீர் கொண்டு வர போறாங்க. அந்த நேரத்துல பொண்ணோட வந்து மாட்டினீங்க, கை கால் மிஞ்சாது, ஜாக்கிரதை. பொண்ணை கொண்டு வந்துட்டா? நோ சான்ஸ். பொண்ணை கொண்டு வந்துட்டா என்ன தருவ? என்ன கேட்டாலும் தருவேன். என்ன கேட்டாலும் தருவியா? தருவேன். முத்தம்? ஏய், என்ன பதில் சொல்லாம போற? பொண்ணு வந்தா பொண்ணு வந்தா பேச்சு மாற மாட்டியே. வரட்டும் பாக்கலாம். எல்லாரும் வந்துட்டாங்க. அவங்க வீட்டுக்குள்ள வரதுக்குள்ள பொண்ணு அவர் ரூம்ல இருப்பா. பாக்கலாம். நல்லா இருமா, எழுந்துரு. நல்ல மகராசியா இருமா. என்ன தாத்தா, நம்ம செலக்ஷன் எப்படி? இந்த விஷயத்துல நீ என்ன மாதிரி ஏமாந்து போகல. இவர் எப்பவுமே இப்படித்தான். உன் பேரை நம்ம நீலவேணி. நீ சும்மா சரி. நீ மெட்ராஸ் தானா? இல்ல பாட்டி, நான் பிறந்தது கிராமத்துலதான், ஆனா படிச்சதெல்லாம் பெங்களூர்ல இருந்துட்டேன். இந்த ஊருக்கு சும்மா டைம் பாஸ், போர் அடிக்குது இல்ல? எம்ஜிஆர் இல்லாம குளிர் விட்டு போச்சு உனக்கு. ஐயா ஆமா, உன்னை பெத்தவங்க அம்மா இல்ல, அப்பா மட்டும்தான். நாளைக்கு கல்யாணத்துக்கு வராரு. என்னப்பா இது, 1 மாசம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்த, இப்ப திடீர்னு கிளம்பிட்ட? இல்ல தாத்தா, நான் இருக்கிறதுனால தானே இதெல்லாம் நடந்தது. நான் கிளம்புறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல கண்ணு, கொஞ்ச நாளைக்கு இங்க இரு ராஜா. இல்ல பாட்டி, மனசு சரியில்லை. அப்பா அம்மா வர பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். உங்க அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன். ஏப்பா இது கிட்ட என்னப்பா என்ன வெட்டி பச்சு பேசிக்கிட்டு? டைம் ஆயிடுச்சுல, கிளம்பு. ஹலோ, நீ எங்க வர? மெட்ராஸ்க்குப்பா. மெட்ராஸ்கார முறை என்ன பாக்கலையா? வந்தா கஷ்டப்படுவ. நானா? வேண்டாம். என்னைய நீ கூட்டி போனேன்னு வச்சுக்க, இந்த வீட்டுல நான் தீ குளிப்பேன். என்ன என்ன சொன்ன? தீ குளிப்பேன்னு சொன்னேன். சத்தி, சொல்லுங்க தாத்தா. எனக்கு ஒரு உதவி செய்ய. அவன் இஷ்டப்படியே தீ குளிக்கட்டும், என்ன புடிச்ச கஷ்டமாவது தொலையட்டும். வயசாயும் உனக்கு அந்த வில்லத்தனம் போல பாரு. வரேன் தாத்தா. கிளம்பட்டா? போய் தொலை தாத்தா. சரி பாடி. முறைக்கிற பாரு, நல்லா நம்பியார் மாதிரி. நீ வந்தே ஆகணுமா? நான் மெட்ராஸ பார்த்தே ஆகணும். உன் விதி யாரால மாத்த முடியும்? என்ன பாத்துக்கிற எனக்கு தெரியும். வந்து பாரு.
ஏப்பா நம்ம 2 பேரும் தான் ரயில் விட்ட மாதிரி இருக்கு, ஒரு வேளை இறங்கல. மெட்ராஸ்னா ரொம்ப கேவலமா இருக்கு. இது மெட்ராஸ் எவன் சொன்னா? பின்ன பாம்பே. ஏப்பா ஒண்ணும் தெரியலங்கறக்காண்டி ரொம்ப ஓவராலாம் பேசப்படாது. ஐயோ திருவாச்சி, ஏப்பா இது பயங்கரமான ஊராச்சே. இந்த ஊரை பத்தி உனக்கும் தெரியுமா? சுத்து வட்டாரத்துக்கு தெரியுமா? பொழுது போயிலாவே 2 பேரும் பொளக்கறதா இந்த ஊர்ல பொளப்பு. எனக்கு ஈர கொலையில நடக்குது, வா ஊருக்கு போலாம். நீ தானே சொன்ன உன்னை பார்த்து உனக்கு தெரியும். ஏப்பா ஒரு பேச்சு சொல்லப்படாதா? அதுக்காண்டி உடனே கொண்டாந்து இறக்கி விட்டுறதா? ஐயா அடுத்த ட்ரெயின் எப்பங்க இருக்கு? இப்ப வராதா? ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெயின் தான் வரும். வேற வராதா? அட எப்பவாவது கூட்ஸ் வரும், அதுவும் நான் சொன்னாதான் நிக்கும். அது ஏன்? ஊருக்குள்ள கலவரம் நடந்தா ஒரே பணமா விழுகும்ல, அதுகளை அள்ளி போட்டு போகதான். எப்பா இந்த மனுஷன் சொன்னா கேட்டியா? இந்த பாருப்பா உன்னை கையெடுத்து கும்பிட ஊருக்கு போயிருப்பா. ஏங்க இங்க பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு? பஸ் ஸ்டாண்டா? ஆனா ஊனா பஸ் எரிச்சுறாங்கன்னு கவர்மெண்ட் இந்த ஊருக்கு பஸ் விடுறது இல்ல. டிரான்ஸ்பர் கிடைச்சு அந்த ஊரை விட்டு தப்பிச்சு போயிடலான்னு பாக்குறேன், முடிய மாட்டேங்குது. என்ன என்னைக்கு கூட்டுல அள்ளி போட்டு போறானுங்களோ. எப்பா சக்தி, எனக்கு சக்தி பத்தாதுப்பா, வா போயிடலாம் வா. அப்ப நீ கிளம்பு. நான் மட்டும் தனியா வா, அதுக்கு நான் ஓன் கூடயே வந்துடுறேன். நில்லப்பா. சீ 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 சீ, ஊராயாது எவனை பார்த்தாலும் கொலகார பைய மாதிரியே தெரியுது. வாழைக்காய வெட்டுற மாதிரி கையை வெட்டுறாங்க. எப்பா இந்த ஊர் நமக்கு சரிப்பட்டு வராது, வா இப்ப ஊருக்கு போலாம். எங்க போனாலும் என் உசுரு நம்ம ஊர் மேல தான் போகணும். உசுறு போகுதுன்னு முடிவு பண்ணிட்டல, அந்த கழுதை எங்க போனா? சரி வா கோயிலுக்கு போலாம். எப்பா எங்கேயாச்சும் கூட்டி போய் என்னை பழி கொடுக்கணும்னே முடிவு பண்ணிட்டாடி. வெள்ளிக்கிழமை ஆனா அவ தவறாம கோயிலுக்கு வருவா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, போலாம் வா. இந்த ரணகலத்திலையும் உனக்கு ஒரு கிளுகிழப்பு கேக்குது இல்ல? எப்பா உன் ஆளு மலை மேல இருக்க சாமியை தான் கும்பிடுமா? ஏன் கீழே இருக்க சாமியை கும்பிடாதா? அட அப்படியே இருந்தாலும் கீழே வர்றப்ப பாக்கலாம்ல, மேல வந்துதான் பாக்கணுமா? அது தானா வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் நான் உசு புசு பாரு. தம்பி 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 இருப்பா தம்பி, தம்பி இங்க பாரு. அவசரப்பட்டு போனேன்னா நீ உணர்ச்சி வசப்பட்டுருவ. அதுக்கப்புறம் நம்ம யாரு எவருங்கிற விஷயம் அங்க நிக்கிறவனுக்கு தான் தெரிஞ்சு போவோம். அப்புறம் பழைய மாதிரி என்னால காப்பாத்த என்னையே காப்பாத்திக்க முடியாதுன்னு சொல்ல வந்தேன். இப்ப என்ன? நான் மட்டும் போய் என்னுடைய அறிவுத்திறமையால அந்த பொண்ணை இங்க கூட்டி வர்றேன். அதுக்கப்புறம் என்ன எதுவும் பேசிக்கிறோம். ஓகே? நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றல நீ. வேணாம் தம்பி, அட இது சரிப்பட்டு வராது. ஐயோ ஐயோ, என்னது? அண்ணன் போட்ட கோடு, இத நீ தாண்டப்படாது. நிச்சயமா தாண்டக்கூடாது. சத்தியமா தாண்டப்படாங்கல்ல? சரிங்க. நான் ஏதோ முட்டாள் மாதிரியே பேசுவார். மனோஜவம் மாருத துல்யேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம். டேய், எந்த நாகரி பேட கல்ல எடுத்து அடிச்சது? தில்லு இருந்தா நேருக்கு நேரா வாங்குறா பாக்கலாம். இந்த ஊர்ல பூசாரி முதல் கொண்டு காவாலி போயிடலாம் இருக்கேன். அவனை புடிங்கடா, புடிச்சு வெட்டுங்கடா. தீபாவளி காட்டோட முதல் கொண்டு தீவிரவாதியால மாத்தி வச்சிருக்காங்க. தம்பி காப்பாத்துமா. ஐயோ எல்லா பக்கம் வர்றாங்களே. ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. கடுகளவு கண்டு போட்டதுக்கான இவ்வளவு ஆயுதம் ஒளியறதுக்கு கூட இடம் இல்லையே. ஐயோ எங்கிட்டு போனாலும் பல்லமா இருக்கடா சாமி. ஐயோ குதிச்சுடா குதிச்சுடா கைப்புள்ள. மனசாட்சியே இல்லாத மனுஷனை இன்னைக்கு தாயா நான் பாக்குறேன். ஏன் தம்பி காப்பாத்து காப்பாத்துன்னு கதறனே, கொஞ்சம் வந்திருக்கலாம்ல? நீங்க தானே சொன்னீங்க அண்ணன் போட்ட கோடு தாண்டக்கூடாதுன்னு. ஆமா, அண்ணன் தம்பி பாசத்தை இதுல மட்டும் காட்டு. நான் அடி வாங்குறப்ப காட்டாத. நல்ல வேளை செதறி இருப்பேன். எந்த சாமி புண்ணியமோ. தம்பி 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 என்ன ஆதலிய பார்க்க முடியலங்கிறக்காண்டி தூக்கெல்லாம் போடக்கூடாதுப்பா. இந்த கயிறு கவு. கவ்வவா? நாய் ரேஞ்சுக்கு ஆயிட்டேன். இதற்கு கவ சொல்றப்ப செவரு ரொம்ப அவசரம் இல்ல. நீ இந்த முனையை பிடிச்சி இழுக்கும் போது நான் அந்த முனையை பிடிச்சி மேலே ஏறிடுவேன். தம்பி தம்பி, ஒரு சின்ன கல்லு போட்டதுக்கே கன்னி வெடி வீசி என்ன கொல்ல பார்த்த ஊர் இது. ஒரு பொண்ணை தூக்குறதுக்கு வீட்டுக்குள்ள போறேங்கிறியே, என்ன நடக்கும்னு யோசனை பண்ணி பாரு. சொன்னது செய்டா. ஐயோ ஐயோ. என்னது? பேலன்ஸ்.
உடும்புக்கார உடம்பு. என் வலுவை நீ பார்த்தது இல்ல. இப்ப நான் இழுக்கிறது நீ எப்படி மேல போறேன்னு மட்டும் பாரு. சத்தியமா ஓயமெல்லாம் சத்தியம் பண்ண முடியாப்பா. ஒரு தடவை பண்ண போதும் போ. சும்மா எப்ப பார்த்தாலும் சத்தியம். சாரி, இப்ப போ. சத்தியமா அட போப்பா. டேய் என்னடா பண்ண? என்னமோ பண்ற போய் சொல்லடா. என்ன புது பழக்கம்? தூங்கும்போது தண்ணி ஊத்தி எழுப்புறது. உசுப்பு நான் எந்திரிக்க மாட்டேன் நானே. என்ன உப்பு கறிக்குது? எங்க இருக்கு நானு? ஆஹா, இவன் போனது இல்லாம நம்மளே வீட்டுக்குள்ள எடுத்து விட்டு போயிட்டானே. சிக்கனா செதைச்சிருவாங்க ஐயா. அது யாரு? இது எங்க வந்தா? யார் நீ? ஏன் சிரிக்கிற? ஓ, அந்த பாலக்காரன் சொன்னானே அவன் தம்பி நீதானா? இந்த பாலக்காரன் வாங்க மாப்ள, நேத்து வர நீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு முக்கியமான விஷயம். என்னாச்சு? அந்த பையன் எங்க ஊர்ல இருந்து ஊருக்கு வந்திருக்கான். எந்த பையன்? நம்ம நீலவாணி பின்னாடி சுத்திட்டு இருந்த சக்தி அவன் தான். சந்தேகமே இல்ல, நீலவாணி தேடிதான் சக்தி இங்க வந்திருப்பான். ஏய், ஊரலில் ஆளுங்களை பாட்டுக்கடா. ஊருக்குள்ள எல்லா வீட்டையும் சல்லட போட்டு சலிங்கடா. அவன் கண்டிப்பா அவளை தேடி இங்க வருவான். வீட்டை சுத்தி 4 பக்கம் ஆளுகள் நிக்க வை. புதுசா எவனாவது கடலைப்பட்டா அடுத்த நிமிஷம் அவன் இங்க இருக்கணும். அம்மா, காலையில நம்ம வீட்டுக்கு பால்கார முனுசாமியோட தம்பின்னு ஒருத்தன் வந்தான். அவனை இதுவரைக்கும் இந்த ஊர்ல நான் பார்த்ததே இல்ல. ஆளு பாக்க அப்படி இருந்தா? ரொம்ப கருப்பா இருந்தான். கைப்புள்ள புளிப்பால் கறந்து குடிச்சவன கேவலம் பசும்பால் கறக்க விட்டாங்க ஐயா. மாட்டு கூட ரோசம் வருதா அந்த ஊர்ல? என்ன லுக்கு? காலை ஒடிச்சு போய் ஒன்னியால. அம்மா 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 அம்மா. எங்க அவன்? அதோ அவன்தான். இவனா? இவனை விட அவன் இன்னும் கேவலமா இருப்பான். இந்த அவமானம் உனக்கு தேவையா?